Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோட் சைட் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தனி மிளகாய் தூள் இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 2 முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து விஸ்கால நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை ஒன்றொன்னா இதில் டிப் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணும்போது வெங்காயம்லாம் வராது, முட்டை மட்டும்தான் ப்ரெட்டோடு ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு தோசைக்கல் மேலே வச்சிடலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ப்ரெட் மேலே நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எடுக்கும்போது நீங்கள் நல்லா கலந்து எடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரெட்டை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு அதே மாதிரியே ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் செய்யும்போது ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே முட்டை வெந்தா மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்தளவு வெந்திருக்காது. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் 3 பிரெட் ஸ்லைசஸை 2 முட்டை வச்சு செஞ்சுருக்கேன். பாருங்கள், நம்மளோட ரோட் சைட் பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நார்மலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வச்சு 4 சைடும் மடித்து வேக வச்சு எடுப்பாங்க. அப்படி பிரெட் ஆம்லேட் செய்கிறத விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் 1 டைம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.